நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் முக்கியமா ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாருமே ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணணும். அதுல நீங்களும் உங்க அப்பா அம்மாவும் கண்டிப்பா சைன் பண்ணியே ஆகணும். உங்களோட கேஸ்ல உங்க ஹஸ்பண்ட் கண்டிப்பா சைன் பண்ணியே ஆகணும். என்ன மன்னிச்சிருங்க சார், ஆனா அம்மா அப்பாவோட சைன்ல எதுக்கு? ஏன்னா இந்த டாஸ்க்ல உங்களுக்கு நிறைய ஆபத்துகள் இருக்கு. அதனால உங்க வீட்டு ஆளுங்களோட சம்மதம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க வீட்டு ஆளுங்களுக்கு இந்த ஃபார்மை ஃபேக்ஸ் பண்ணுங்க. அவங்க கிட்ட 1 மணி நேரத்துக்குள்ள அதை சைன் பண்ணி திரும்பி அகாடமிக்கு அனுப்ப சொல்லுங்க. அதுக்கப்புறம் இந்த டாஸ்க பத்தின ட்ரைனிங் உங்களுக்கு தரப்படும். அது கிட்டத்தட்ட 5 இருந்து 6 மணி நேரம் ஆகலாம். அது சரியா 4 மணிக்கு இந்த டாஸ்க் ஆரம்பிக்கும். Am I clear? Yes sir. Officers, dismiss. Thank you sir. உனக்கு ஒன்று தெரியுமா? சந்தியா அவங்களோட நாத்தனார் கல்யாணத்துக்கு போயிருந்தாங்கல்ல, அவங்களுக்கு போட்ட அந்த மஞ்சளை எடுத்துட்டு வர சொன்னேன். ஏன் தெரியுமா? கல்யாண பொண்ணு போட்ட மஞ்சள் எடுத்து இன்னொரு பொண்ணு போட்டா அவளுக்கும் நல்ல மாப்பிள்ளை கிடைச்சு உடனே கல்யாணம் ஆயிடுமா. அதான் நீ மட்டும் அந்த மஞ்சளை பூசிக்கிட்டேன்னா நானும் உடனே குதிரை மேலே ஏறி வந்துடுவேன். ஓஹோ ராகுல், ட்ரைனிங் முடியற வரைக்கும் நீ உயிரோட இருந்தா தானே அது நடக்கும். ஆபீசர் சார் காதுல விழுந்தது உன்னை உடனே கிரவுண்ட்ல சுத்த விட்டுருவாங்க. எங்க பாரு ராதா, நானே உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். இந்த மாதிரி தைரியமான டாஸ்க்ல எல்லாம் நீ முதல்ல வந்து பேர் கொடுப்பல்ல, அப்படி இருக்கும்போதும் ஏன் இந்த டாஸ்க்ல நீ என்னோட பேரை வந்து கொடுக்கல? என்னாச்சு இந்த தைரியசாலிக்கு? சாவ பார்த்து பயந்துட்டியா என்ன? நான் சாவ பார்த்து பயப்படுறவல்ல, எனக்கு இன்னும் வாழ்க்கையில நிறைய சாதிக்க வேண்டியது இருக்கு. அதெல்லாம் அந்த மரணத்துக்கும் மேல. ஹலோ மிஸ் ராதா, உன்னோட வாழ்க்கையில என்ன அடையிறது மட்டும்தான் உனக்கு பெரிய லட்சியமா இருக்கணும். அதை நல்லா புரிஞ்சுக்கோ. உன்னோட ஃபோக்கஸ் எப்பவும் என் மேல மட்டும் இருக்கட்டும். நானே அந்த டாஸ்கை செய்யும்போது உன்னால செய்ய முடியாது என்ன? நீ என் கையை பிடிச்சு நடக்கிறது தான் எனக்கு எப்பவுமே பிடிக்கும். வாய மூடிட்டு ராகுல், எப்ப பாரு காமெடியா பேசுறதே வேலையா போச்சு. வா ராகுல். செத்தடா. ஏன்ப்பா, என்ன ப்ராப்ளம்? நீங்க ஏன் அனுமதி தரமாட்டேறீங்க? எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லப்பா. நீங்க ராணுவத்துல இருந்திருக்கீங்க, இருந்தாலும் ஏன் நீங்க தயங்குறீங்க? என்ன மன்னிச்சிருப்பா. ஒரு சிப்பாய் எதிரிங்களுக்கு தான் கல்லஞ்சக்காரனா இருக்கணும், சொந்த பிள்ளைக்கு இல்லை. இப்படி ஒரு ஆபத்தான விஷயத்துக்கு நான் உன்னை எப்படி அனுப்பி வைப்பேன் சொல்லு? இது ரொம்ப ரிஸ்கான டாஸ்க். சமீபத்தில் தான் ஒரு விபத்து நடந்தது, அதுவும் இதே டாஸ்க்ல. அப்பா, வீட்டில் சும்மா இருந்தா கூட விபத்து நடக்கும். உங்களுக்கு அவ்வளோ பயம் இருக்குன்னா நான் ஐபிஎஸ் ஆவேன்னு சொன்னோன்னே எதுக்கு சம்மதிச்சிங்க? என்ன ஆஃபீஸில் உட்கார வச்சிருக்கலாமே. அப்பா, எனக்கு தெரியும் உங்கள் மனசில் ஒரு பயம் இருக்கு. எனக்கும் பயம் இருக்குதான். ஆனால் என் மனசில் இருக்கிற பயத்தை நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ், நான் சொல்கிறத கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க. சாகிரோட அப்பாவே ஒத்துக்கல. அவர் கூட மிலிட்ரியில இருந்தவர் தான். என்னோட அப்பா அம்மா உங்களோட ஹஸ்பண்ட் சூர்யா மாதிரி கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க நம்மளை அதிகமாக நேசிக்கிறாங்க. இந்த டாஸ்கில் இருக்க ஆபத்து மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியும். நம்மளோட தைரியம் அவங்களுக்கு புரியாது. சம்மதிக்க வைக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறேன். சந்தியா, சூர்யா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாரு. உனக்கு லேசா ஜுரம் அடிச்ச போதே அவர் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. அதோட இந்த டாஸ்க்ல சந்தியா, நீங்கள் இப்போ எங்கே சேர்ந்துட்டீங்கன்ற மெசேஜ் எனக்கு லேட்டாக தான் கிடச்சிது. அதான் வீட்டில் எல்லாரும் கொஞ்சம் என்னாச்சுன்னு தெரியாமல் பயந்துட்டாங்க. சந்தியா, பேசுங்க. என்னாச்சு? நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா?
ஆமாங்க, இன்னைக்கு கிளாஸ்ல அந்த ஆபீசர் சார் ஒரு புதுமையான டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படியா? அப்புறம் அந்த டாஸ்கை பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, ஆனாலும் அது பண்றதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. இங்க பாருங்க, என்கிட்ட தயங்காம சொல்லுங்க. என்னங்க, அது அந்த டாஸ்க் என்னன்னா, அது என்னன்னா, நான் ஓடுற ஃப்ளைட்ல இருந்து 10-15,000 தூரத்துல இருந்து கீழே குதிக்கணும். சந்தியா, என்ன சொல்றீங்க நீங்க? அவ்வளவு உயரத்துல இருந்தா? ஆனா பாதுகாப்பெல்லாம் ரொம்ப பலமா தான் இருக்கும். எங்க கிட்ட பேராஷூட் கூட இருக்கும், அதனால பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேராசூட்ல இருந்து கீழே குதிக்கும் போது ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு. அந்த மாதிரி எதுவும் ஆயிடாதுல்ல சந்தியா? ஆமாங்க, இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் ஆபத்து இருக்குதானுங்க செய்யும். ஆனா எங்களுக்கு தேவையான பாதுகாப்பு எல்லாம் பலமா தான் இருக்கும். இதுக்காக நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. நீங்க லைன்ல இருக்கீங்கல்ல? சந்தியா, நீங்க இவ்வளவு ஆபத்தான வேலையை ஏன் செய்ய நினைக்கிறீங்க? என்னங்க, நான் இந்த டாஸ்கை பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு காரணமே என் மனசுல இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச பயமா போகணுங்கிறதுக்காக தான். ஆனா எங்க பாருங்க, ஒரு வேலை இதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா எல்லா பரீட்சையிலையும் பாஸ் பண்ணணுங்கிறது என்னோட ஆசை. அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு தைரியமான ஆபீசர் வேற. இந்த மாதிரி நேரத்துல உங்க மனசுல ஏதாவது ஒரு பயம் இருந்ததுன்னா அதை தூக்கி வெளியே வீசிருக்க. அப்படின்னா இந்த டாஸ்க் பண்றதுக்கு எனக்கு அனுமதி தரீங்களா? ஆமா சந்தியா. Thank you very much. சத்யா, ஒரு மனுஷனோட உண்மையான பலமும் பலவீனமும் அவன் மனசை பொறுத்த விஷயம். உங்களோட மனசுக்குள்ள இருக்கிற அந்த பயத்தை நீங்க தைரியமா எதிர்த்து போராடணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்களோட மனசுக்குள்ள இருக்கிற அந்த பயத்தை நீங்க தைரியமா எதிர்த்து போராடணும். அதை தோக்கடிக்கணும், ஜெயிச்சே தீரணும். ஆனா ஒரு கண்டிஷன் சந்தியா, நீங்க எப்போ ஒரு விஷயத்த மறக்காதீங்க. உங்களுக்கு ஒரு புருஷன் இருக்கா, அவன் உங்களை உயிருக்கு உயிரா காதலிக்கிறான். உங்களோட அத்தையா இருக்கட்டும், உங்க மாமனார் ஆகட்டும், இந்த மொத்த குடும்பமும் உங்களை முழுமையா நேசிக்குது. அதனால அவங்க உங்ககிட்ட என்ன சொன்னாலும் சரி, அது கவனமா கேட்டுக்கோங்க. அவங்க சொல்ற விஷயத்த என்னைக்கும் மறக்காம உங்க மனசுலயே வச்சுக்கோங்க. கண்டிப்பாங்க, நான் கண்டிப்பா அதை செய்வேன். எதுக்கும் ஒரு தடவை அத்தைக்கிட்டயும் மாமா கிட்டயும் இதை பத்தி கேட்டுறீங்களே, அவங்க என்ன சொல்லுவாங்களோ? சந்தியா, அம்மா அப்பாவை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஏன் சொல்றேன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க அவங்க குழந்தை மாதிரி. எவ்வளவு வளர்ந்தாலும் அம்மா அப்பாவுக்கு அது என்னைக்குமே குழந்தை தான். அவங்களோட பார்வை மாறாது. அதுக்காக அப்பா அம்மா உங்க மேல வச்சிருக்கிற அன்புல ஏதாவது கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு இந்த ஆபத்தான டாஸ்கை செய்ய அனுமதி கொடுக்கலன்னா, அதனால நீங்க தேவையில்லாம அதை பத்தில யோசிக்கவே வேண்டாம். ஒரு குடும்பத்தோட அன்பு உங்களுக்கு என்னைக்கும் பலமா மட்டும்தான் இருக்கணும், பலவீனமா மாறக்கூடாது. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அம்மா கிட்ட நான் பொறுமையா சொல்லி புரிய வச்சுக்கிறேன். அதை நான் பார்த்துக்கிறேன், போதுமா? இப்போவும் ஒரு சின்ன கண்டிஷன் இருக்கு. நான் அம்மா அப்பா கிட்ட இதை பத்தி கண்டிப்பா சொல்லுவேன். ஆனா உங்களோட பரீட்சையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், அப்பா அம்மா 2 பேரும் உங்களை நினைச்சு பெருமைப்படுவாங்க. அது சரி, இந்த பரீட்சை என்னைக்கு வைக்க போறாங்க? என்னங்க, அது இன்னைக்குதான். இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு. 4 மணிக்கா? சரி, நீங்க ஒரு வேலை பண்ணுங்க சந்தியா. உங்க பரீட்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது எனக்கு ஒரு கால் பண்ணி சொல்லுங்க. அப்புறம் முதல் முறை நீங்க ஒரு ஆபத்தான விஷயம் செய்ய போறீங்க. அவ்வளவு உயரத்துல இருந்து நீங்க குதிக்க போறீங்க இல்லையா? அந்த நேரத்துல உங்க மனசுல பயம் வர்றது சாதாரணமான விஷயம்தான். நீங்க மறக்காதீங்க. இந்த நேரத்துல நீங்க மறக்காம நான் உங்களுக்கு கொடுத்துருக்கல அந்த சாமியோட லாக்கெட், அதை பிடிச்சி மனசார வேண்டிக்கோங்க. நீங்க
சாமியோட பேரை ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் பாருங்க, உங்களோட பயத்தை நீங்க கட்டுப்படுத்துவீங்க. ஏன்னா அந்த கடவுள் என்னைக்கு உங்க கூடவே இருப்பார். உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமா எப்பவும் உங்களுக்கு துணையா இருப்பார். சரிங்க, நான் அப்படியே பண்றேன். எடுங்க, நான் இப்போ திருமுனையில் இருக்கிற ஸ்டுடியோல உங்க பேருக்கு ஒரு ஃபார்மை நான் ஃபேக்ஸ் பண்ணி அனுப்புறேன். நீங்க ஒரு 15 நிமிஷம் கழிச்சு அந்த கடையில போய் அந்த ஃபார்மை வாங்கிக்கோங்க. நீங்க அங்கேயே அந்த ஃபார்ம்ல சைன் பண்ணிட்டு திரும்ப அந்த கடையிலே எனக்கு இங்க அனுப்பிடுங்க. நான் போனை வச்சிடுறேங்க. சரி, தேங்க்யூ. உன் அப்பா ஒத்துக்கிட்டாரா சாகிர்? ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வழியா ஒத்துக்கிட்டார். எனக்கும் அதான் நடந்தது. உட்காருங்க. ஃபார்ம்ஸ் தேங்க்யூ. ஆஃபீஸர், 3வது கேடட் இன்னும் வரலையே. கேப்டன், நீங்க அவங்கள பத்தி கவலைப்படாதீங்க. அவங்க வரமாட்டாங்க. அவங்கள பத்தி கவலைப்படுறதுக்கு அவங்க குடும்பமே இருக்கு. அவங்க மாமியார் மாமனார் அவங்க மருமகளுக்கு இந்த மாதிரியான ஆபத்தான டாஸ்க பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, ஆபீசர் சந்தியாவோட கெரியர்ல அவளோட கல்யாணம் தான் மிகப்பெரிய தடையே. எனிவே, மே கமிங் சார்? கம் இன். என்னாச்சு? பெர்மிஷன் கிடைக்கல? சாரி சொல்ல வந்தீங்களா? இல்ல சார், சாரி எல்லாம் நான் இதுக்கு சொல்லணும். நான் உங்களுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். என் குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட உங்களுக்கு தேங்க்ஸ் தான் சொல்ல சொன்னாங்க. நான் விருப்பப்படுறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு நிறைய தைரியம் சொன்னாங்க. அவங்க என்கிட்ட, நீ ஒரு தைரியமான போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னா உன் மனசுக்குள்ள இருக்கிற எல்லா பயத்தையும் போக்கி ஆகணும்னு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்களே எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. இது எந்த காரணத்துக்காகவும் நான் இழக்கவும் விரும்பல. என்னோட ஃபார்ம் சார். குட். நீங்க 3 பேரும் இந்த ஆபத்தான டாஸ்க செய்ய போறீங்க. அதனால இன்னைக்கு உங்களுக்கு இந்த லெசன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. ஏன்னா உங்களோட சேஃப்டிக்கு இது மட்டும்தான் கேரண்டி. கேப்டன் அனுராதா இந்த டாஸ்க்கு உங்களோட இன்ஸ்ட்ரக்டரா இருப்பாங்க. அவங்க இது ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் உங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்க சொல்ற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் கவனமா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். Wish you all the best, cadets. Thank you. வெல்கம். So, cadets, இன்னைக்கு நம்ம கத்துக்க போறது பாராசூட்டை எப்படி கையாளணுங்கிறது. ஆக்சுவலா பாராசூட்ல இருந்து யார் வேணாலும் ஜம்ப் பண்ணலாம். ஆனா கீழே இறங்குறது, அதுவும் சேஃபா, அதுதான் இருக்கிறதுலே கஷ்டம். அதுக்கு தான் நான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க போறேன். கொஞ்சம் கவனம் தவறுனா கூட நீங்க இந்த மாதிரி ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க டென்ஷன் ஆக வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. We will train you to get back to your original position. இதுதான் நம்மளோட மேப், ஹைதராபாத் மேப். உங்களுக்கு இதுல இருக்கிற எல்லா செக் பாயிண்ட்டும் நல்லா தெரிஞ்சிருக்கணும். நீங்க எங்க குதிச்சாலும் சரி,
உங்களுக்கு உங்களோட பொசிஷன் தெரிஞ்சிருக்கணும் so that you can get back to your academy. ஆஃபீஸர்ஸ், இந்த ஸ்கை டைவிங்ல எந்த ஹைட்ல இருந்து குதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டீடைல்ஸை இந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ணுங்க. இந்தாங்க உங்க ஃபார்ம். இது உங்களுக்கு. இந்த டாஸ்க்ல நான் தான் ஜெயிக்கணும். போன டாஸ்க்ல வேணா சந்தியா அந்த மெடலை தட்டிட்டு போயிருக்கலாம். ஆனா இந்த தடவை மெடல் எனக்கு தான் சொந்தம். நான் இந்த உயரத்துலேருந்து குதிச்சே ஆகணும். ஆஃபீஸர்ஸ், எல்லாரும் யூனிஃபார்ம் மாத்திட்டு வாங்க, நம்ம ஃபீல்டில் சந்திக்கலாம். ஆஃபீஸர்ஸ், இன்னைக்கு வரைக்கும் ஆகாயத்தோட உயர்வை நீங்க கண்ணால தான் பார்த்துருப்பீங்க. ஆனா இன்னைக்கு ஆகாயத்தோட உயரத்தை நீங்க உணர போறீங்க. உங்களுக்கு இப்ப எப்படி இருக்கு? பயமா இருக்கா இல்ல எக்ஸைட்மெண்டா இருக்கா? உங்களுக்கு முழு ட்ரைனிங்கையும் தந்தாச்சு. ஆனா நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லிக்கிறேன், நாங்க வயர்லெஸ்ல உங்ககிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்போம். நீங்க உங்க பாடியை எப்படி பொசிஷன் பண்ணணும், எந்த டைரக்ஷன்ல போகணும், அது மட்டும் இல்லாம உங்க பாராசூட்டை எப்போ ஓபன் பண்ணணும்னு சொல்லுவோம். ஆமா கிளியர்? எஸ் சார். முதல் ரவுண்ட்ல ஆபீசர் ஜாக்கிர், ஆபீசர் ராகுல் போவாங்க. அண்ட் செகண்ட் ரவுண்ட்ல ஆபீசர் சந்தியா போவாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தேங்க்யூ, வெல்கம். Ready for takeoff? Yes. போலாம். ஜாலியாக இருக்கா? எனக்கு ஜாலியாக தான் இருக்கு. உனக்கு? எனக்கு தான். ஆஃபீஸர்ஸ் சார், பயம் நம்ம மனசுல தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும். இந்த பயத்தை நாம ஜெயிக்கிற வரைக்கும் அது அடிக்கடி நம்ம முன்னாடி வந்து நம்ம தைரியத்தை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். இன்னைக்கு நாம அந்த பயத்தை உடைச்சு எறியணும். இப்போ ஜாலியாக இருக்கா? சரி, என்ன மன்னிச்சிருங்க. ஆனால் நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் முதல் ரவுண்டில் நீங்கள் ராகுலையும் சந்தியாவும் கூட்டிகிட்டு வந்திருக்கணும்னு நினைக்கிறேன்.
ஏன்னா அவங்க குறைஞ்ச ஹைட்லேருந்து குதிக்கிறாங்க. Hyderabad Tower, this is Victor Tango, Hotel Ramio Bravo. We are reporting 8,000 feet. ஆஃபீஸர்ஸ், இப்போ நாம 8000 ஃபீட் ஆல்டிடியூட்ல இருக்கோம். 8000 ஃபீட்டு கம்மியான ஹைட்டான். என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை. இப்போ நாம நம்மளோட டாஸ்கை ஆரம்பிக்கலாம். முதல்ல எந்த ஆஃபீஸர் ஜம்ப் பண்ண போறாருன்னா அவர்தான் ஆஃபீஸர் ராகுல். ஆர் யூ ரெடி? சார். சார் கியர்ல எதுவும் கிடையாது. யூ ஹேவ் டு பி ஷூர். கோ. எஸ் சார். ஆஃபீஸர் ராகுல் கோ. சார் முதல்ல ஜாகிர் அனுப்புங்க சார். இது விளையாடுற நேரம் இல்ல. எஸ் சார். சார் ஜம்ப். சரி. கோ. ஆஃபீஸர் ராகுல் பாராசூட் ஓபன் பண்ணுங்க. ஆஃபீஸர், அடுத்தது 12,000 ஆல்டிடியூடுக்கு போங்க. Hyderabad Tower, Victor Tango, Hotel Ramio Bravo reporting 12,000 feet. ஆஃபீஸர் ஜாக்கிர். எஸ் சார். நாம 12,000 அடி ஆல்டிடியூடுக்கு வந்துட்டோம். எஸ் சார். நீங்க உங்களோட ஜம்பை எடுத்துக்கலாம். கோ. சார், எனக்கு உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்கு சார். ஏன்னா இந்த டாஸ்க்ல உயரமான இடத்துல இருந்து நான் தான் குதிக்க போறேன். நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஹையஸ்டான உயரத்தை சூஸ் பண்ணிருக்கிறது ஆபீசர் சந்தியா தான். எவ்வளவு சார்? 15,000 ஃபீட். கோ.